ஹை கைஸ், இந்த வீடியோ ஒரு ப்ராஃபிட் வீடியோ. நாம ஒரு ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன ஸ்டாக்கில், அது எவ்வளோ ப்ராஃபிட்டு, அதுக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த ட்ரேட் எடுத்தோம், எப்போ என்ட்ரி ஆனோம், எப்போ எக்ஸிட் ஆனோம், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நாம் பார்த்த ப்ராஃபிட் என்னன்னா 45,450 ரூபா, ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்டாக்லனா ஹீரோ மோட்டோகார்ப். ஹீரோ மோட்டோகார்ப்பில் 6,400 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். நம்ம எடுத்த ப்ரைஸ் வந்துட்டு 136 எடுத்திருந்தோம், ஓகேங்களா? 136 அந்த ப்ரைஸில் எடுத்திருந்தோம். எவ்வளோ குவான்டிட்டினா 450 குவான்டிட்டி, 3 லாட், ஓகேங்களா? கிட்டத்தட்ட 61,500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எடுத்தோம், ஓகேவா? அதை பார்க்கலாங்க. ஸ்ட்ராட்டஜின்றது பெருசாக ஒன்றுமே இல்லை. சிம்பிள் ட்ரெண்ட் லைன், நம்ம எப்பயுமே யூஸ் பண்ண ட்ரெண்ட் லைன் தான். நம்ம பொதுவாக வந்துட்டு ட்ரெண்ட் லைனும் ஹார்மோனிக் வச்சு ட்ரேட் எடுப்போம். நாம இந்த ட்ரேட்ல ஹார்மோனிக் வந்து ஃபார்ம் ஆகலை, ஜஸ்ட் சிம்பிள் ட்ரெண்ட் லைன் தான். இதுதான் அந்த ட்ரெண்ட் லைன், ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனில் 20th மே வந்து 2025 ஃபர்ஸ்ட் டச்சு, செப்டம்பர் 3rd செகண்ட் டச்சு, இப்போ டிசம்பர் 2nd தேர்ட் டச் ஆச்சது. நான் அப்போ என்ட்ரி எடுக்கலாம் பார்த்தேன், என்ட்ரி எடுக்கல. பட் போன வெள்ளிக்கிழமை, அதாவது டிசம்பர் 5 ஒரு என்ட்ரி திருப்பி வந்து அந்த லைனை டச் பண்ணுச்சு, ஓகேங்களா? இப்போ நான் 2 ஹவரில் காமிக்கிறேன். எப்போ நான் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ட்ரி எப்போ எடுத்துன்னு கரெக்டாக காட்டுறேன். டிசம்பர் 5 கரெக்டாக இந்த செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல, 11:15. ஆமாம், வெள்ளிக்கிழமை 11:15 தான் இந்த ட்ரேட் எடுத்தேன், ஓகேவா? நான் எடுக்கும்போது 6,400 புட் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 136 இருந்துச்சு. 3 லாட் எடுத்திருந்தேன், 450 குவான்டிட்டி, 61,500 இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேவா? ஸோ அன்னைக்கு உடனே இமிடியேட்டாவே அந்த 2 ஹவர்ஸ், அதாவது அந்த 11:15 கேண்டில் முடியும் போதே நான் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 8,000 ப்ராஃபிட்ல இருந்தேன். பட் என்னன்னா, அகைன் திரும்பவும் இந்த ஸ்டாக் கொஞ்சம் மேலே போச்சு. எண்ட் ஆஃப் த டே, அதாவது வெள்ளிக்கிழமை எண்டில் வந்து நான் ப்ராஃபிட் ஒரு 2,800 ப்ராஃபிட் வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் ஹோல்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா ஃபாலோ ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 2% டவுன், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நல்ல டவுன். ஸோ நாம எங்கே எக்ஸிட் ஆனோம், ஓகேவா? எக்ஸிட் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, அங்கே தான் எக்ஸிட் ஆனோம். இங்கே இந்த லோவில் எக்ஸிட் ஆகிட்டோம். இந்த லோ வரும்போது நமக்கு வந்துட்டு 136 237 அந்த ரேஞ்ச் வச்சு கிட்டத்தட்ட 101 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டாக கெயின் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு 450 ப்ராஃபிட்னா 101 பாயிண்ட்டுக்கு 45,450 ப்ராஃபிட் வந்துச்சு, ஓகேவா? நம்ம இந்த கேண்டில் வரும் எக்ஸிட் ஆகிட்டோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகுறது, நான் எக்ஸிட் ஆகலை. ஏன் எக்ஸிட் ஆகலைன்னா அதையும் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்கா, இப்படி ஒரு லைன் ஃபார்ம் ஆச்சு. நான் இங்கே எக்ஸிட் ஆகுறது, ஆனால் அந்த கேண்டில் பாருங்க, பியூர் பேரிஷ் கேண்டில், ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் கொடுத்து கண்டிப்பாக கீழே போகும்னு சொல்லிட்டு, ஸோ அதனால நான் இங்கே ஹோல்ட் பண்ணேன். இங்கே எக்ஸிட் ஆகியிருந்தா நான் அரௌண்ட் ஒரு 25 to 28 இந்த தான் இருந்திருக்கணும் ப்ராஃபிட்டு. இப்போ நான் இதை வெயிட் பண்ணி இங்கே எக்ஸிட் ஆனதுனால எனக்கு அரௌண்ட் ஒரு 45,000 ப்ராஃபிட்டு. ஹோப் இன்னும் மேலே போகுமான்னு கேட்டால் தெரியல, சான்சஸ் இருக்குது போகிறதுக்கு. ஏன் இன்னும் போகும்னு சொன்னால், இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இப்படி ஃபார்ம் ஆகும், இப்படி விழுகும், ஓகேங்களா? இப்படி விழுந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,170 to 180 இந்த ரேஞ்சில் திரும்ப சான்சஸ் நிறையா இருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே 15 மினிட்ஸில் ஒரு ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகும், ஓகே? இந்த ஹார்மோனிக் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஸ்டார்ட் ஆகும், ஒன் 113 ஆல்ட் ஷார்க் ஃபார்ம் ஆகும், ஓகேவா?
ஆல்ட் ஷார்க் வந்து கிட்டத்தட்ட 6170 அந்த ரேஞ்சில் எனக்குள்ள ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இங்கே எக்ஸிட் ஆயிருக்கலாம், பட் போதும் 45,000 வந்துட்டு நல்ல ப்ராஃபிட், அதனால எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்களும் ப்ராஃபிட் பண்ணணும், நீங்களும் நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, இந்த ட்ரேடர் மூவா. அது ஃப்ரீ குரூப் தான், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட சேர்ந்து நமக்கு ஒரு டிஸ்கஷன் குரூப்புமே இருக்குது. ஓகேங்க, அந்த குரூப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, ட்ரேடிங்கில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலுமே அந்த குரூப்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். தேங்க்யூ.